அவல் வச்சு 3 டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் பார்க்கலாம். இந்த ரெசிபீஸ்லாம் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பேபிஸோட வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தக்காளி அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அவலை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு ஊற வச்சுருந்த அவலையும் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான அவல் தக்காளி உப்புமா ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், லஞ்சுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவன் டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதை ஈஸியாக 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ரெசிபி அவல் வெஜிடபிள் உப்புமா. இதுக்கு கேரட்டு, பீன்ஸு ஒரு ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதோட சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த கேரட், பீன்ஸை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, அப்புறம் அதோட அவலும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது 8+ மந்த்ஸ் பேபிஸ்லேருந்தே கொடுக்கலாம். இப்போது நம்மளோட ஹெல்த்தியான அவல் வெஜிடபிள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதையுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். பிஸி ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ரெசிபி அவல் நேந்திரன் பனானா கஞ்சி. வாங்க இப்போ அவல் எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதோடைய நான் நேந்திரம் பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது அவலை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அந்த அவலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நேந்திரன் பனானா பவுட்ரையும் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் பவுட்ரையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி இந்த மாதிரி வந்துடும். குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்மளோட அவல் நேந்திரன் பனானா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இக்னோர் பண்ண மாட்டாங்க. அதே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கன்சிஸ்டன்சி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் 8+ மந்த்ஸ் பேபிஸ்லேருந்தே கொடுக்கலாம். இந்த 3 ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.